இன்னைக்கு சில பேருக்கு மனசுல வயசாயிருச்சு, அதனால வாழ்க்கையின் காரியங்கள்ல முன்னோக்கி செல்ல எந்திரிக்க கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற நிலையில இருந்து என்ன செய்யுங்க, எழும்புங்க. அப்படின்னா இருக்கிற அந்த கம்ஃபர்டபுளான சில சூழ்நிலைகள், இருக்கிற ஒரு விதமான அனுபவங்கள், இதை எல்லாவற்றை விட்டு எழும்பு. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து கொண்டு வந்து நாட்களில பெதஸ்தா குளத்தண்டை வருகிறார். இந்த பெதஸ்தா குளம் அப்படினாலே அது ஒரு அற்புதத்தின் இடம். ஆனா அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலேயே ஒரு மனுஷன் 38 வருஷமா படுத்திருக்கிறான். அவன் கண் பார்க்க எத்தனையோ பேர் சுகமாய் கொண்டு போறாங்க, ஆனா அவன் சுகமாகல. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அங்கே வருகிறார். வந்து அவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. இந்த மாதிரி நிலையில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நானே எந்திரிக்க முடியாம தான் படுத்திருக்கேன். 38 வருஷமா படுத்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு அந்த மனசுல அப்படியே செட் ஆயிரும், என்னால எந்திரிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு. சொன்ன உடனே எழும்ப முயற்சிக்கிறான். தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் எழும்ப முயற்சித்த அந்த வேளையில அவனுடைய எலும்புகள், நரம்புகள் பலன் கொண்டது. எல்லா பலவீனங்கள் மாறினது. 38 வருஷமா படுத்திருந்த மனுஷன் எழுந்தான், நடந்தான், தான் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் சொன்ன ஆண்டவர் சொன்னபடியே தன் வீட்டுக்கு போனான். எப்ப நம்ம எழும்ப தீர்மானிக்கிறோமோ அப்பொழுது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், தேவனுடைய மகத்துவமான கிரியைகள் நடக்கும். ஹல்லேலூயா.